ஏமா பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சீக்கிரம் கூட்டு வாங்க அண்ணே. வந்துட்டேன். அம்மா அரத்தை எடுத்து பிள்ளை உள்ள உட்காரங்கம்மா. சரிங்க அத்தை. ஏ தேன்மொழி அவளை உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. அன்னைக்கு சித்தி கை பிடிச்சுக்கமா. வா. சரிங்க சித்தி. என் புள்ள வளர்ந்துருக்கா. உள்ள போய் இருக்கணும்னா நாங்க எல்லாம் உன் கூட தான் இருக்கணுமா. சரிங்கம்மா. செல்லம் அப்படியே போய் உட்காருமா. வா தங்கம். ராசாத்தி வா உள்ள வா. தேன்மொழி Dress மட்டும் மாத்திரனே. சரிங்க அத்தை. வேற எதுவும் வேணுமா? இல்லம்மா பாத்துக்கலாம். முத Dress மாத்தி உட்காருங்கம்மா. சரிங்க அத்தை. அன்னைக்கு உள்ள வா. என்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும் கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்த முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. அத்தை உங்க பேத்தி ரெடி ஆயிட்டா? பரிசுக்கு வந்து பாருங்க. என் பொண்ணு. அம்மா நீங்க முத பாருங்கம்மா. என்னங்க முத உங்க பேத்தி போய் பாருங்க போங்க. நீ பாரு நக்கிலி, நீ பிள்ளைய மனசார வாழ்த்து. நம்ம பேத்தி ரொம்ப நல்லா இருப்போம். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்த்தலாம் வாங்க. அக்கா நம்ம பிள்ளை ரொம்ப அழகா இருக்கா இல்லக்கா? நமக்கு நே பற்றமல முத டெஸ்ட் சுத்தி போடு. ஆமாக்கா இவளுக்கு டெஸ்ட் தான் சுத்தி போடணும். தேவதை மாதிரி இருக்காக்கா. இவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் பிறந்து என் கையில வாங்கின மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா என் பொண்ணு. என்ன குட்டிக்கு சந்தோஷத்தை பாரு. பின்ன இப்பதானே என் கையில வாங்கின மாதிரி இருந்தது. இப்ப தாவணி போட்டு பெரிய பிள்ளையா உட்கார்ந்துருக்கா. தாவணி போட்டுருக்காளா? ஆமாங்க தாவணி போட்டுருக்கா பாருங்க. ஆமா பாக்கட்டும். என் புள்ள பெரிய பிள்ளையா இருப்பா. அம்மா பாருங்கம்மா. சரியா தங்கமே என் ராசாத்தி என் தங்கம். நான் பிறந்ததுக்கான பதிபலனை அடைஞ்சிட்டேன். என் தங்கம் என் ராசாத்தி அவ்வளவு அழகா இருக்க. அந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையாச்சே அழகா தானே இருப்பா. இந்த பாட்டி வாழ்த்துறதெல்லாம் உன்னை பெத்த புண்ணியவதி அவளே மாதிரி நீ இருக்கணும். எப்பவும் சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற அந்த குணத்தோட நீ நல்லா இருக்கணும். பேரு புகழ் நீ உன்னை சுத்தி எப்பவும் இருக்கணும். உங்க அம்மா எப்படி இந்த பூமியில உண்மையான மனுஷங்களை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காளோ அதே மாதிரி நீங்க இந்த பூமியை சுதந்திரிச்சுக்கொள்ளணும் தங்கம். அவளே மாதிரி பழகிறவங்களுக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் உண்மையா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். கொடா கொடியா பெருக்கணும் தங்கம். வாங்க நீங்களும் வந்து வாழ்த்துங்க. போங்கப்பா, அழாதீங்கப்பா, போங்க. போங்கப்பா, வாழ்த்துங்க. ராசாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் வீட்டு வாரிசு. என் தங்கம். உன் பாட்டி வாழ்த்துன மாதிரி உன் அம்மா மாதிரி வாழ்ந்தாலே போதும் தங்கம். நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடலாம். உண்மைதான். அந்த புண்ணியவதி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இத்தனை உசிரிங்க ஒன்னா நின்றுக்குமா என்ன? குடும்பத்தையே கட்டி காத்துட்டாளே. அம்மா தமிழையும் தினேசுங்க. ஏமா ஏதாவது சொல்ல போனாங்கம்மா. தினேசு புள்ள புள்ளன்ட்டு கிடந்தானே இப்ப வந்துருவாங்கம்மா. ஏமா செம்பகவல்லி. என்னங்கப்பா? இதை எடுக்கதான் போயிருந்தேன். உன் கையாலே பிள்ளைக்கு போட்டுட்டுருமா? இல்லப்பா நீங்களே உங்க பேத்திக்கு போட்டு விட்டுருங்க. ஆமாங்க நீங்களே உங்க பேத்திக்கு முத போட்டு விட்டுருங்க. சரி சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. எங்க 3 மருமக்கமா நிக்கல பாத்துக்கிடுவாங்க. சரி. நெக்லஸ் சூப்பரா இருக்குதே. மாமா செலக்ஷன்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். தங்கம் சட்டி. தாத்தா ஐயோ என் தங்கம், என் தங்கம். இரு இந்த நெக்லஸ் போட்டு விடுங்க. அழகா இருக்குங்க மாமா. சூப்பரா இருக்கு மாமா. என்ன இவங்க எதுக்கு இவ்வளவு கணக்கு செய்யறாங்க? அது எப்படி 25 பவுனுக்கு மேல இருக்குமே? ஆகா சதீசு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சதீசு வேற ஒண்ணு இல்ல, அவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, குடும்பம் இல்லல்ல, அதனால நம்ம குடும்பத்தை அவர் குடும்பமா நினைச்சுக்கிட்டாரு. சரி சரி. சோப்பா என் தங்கம். ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் தங்கம், என் தங்கம் அழகா இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. ஐயா மதனே வா. மாமா மாமன் கிடப்பா வா. ஐயோ இப்ப அவைய அழுதுருவாவல. இன்னும் பிள்ளைய பார்க்கல, பார்த்தா அவ்வளவுதான் ஓன்னு அழுதுருமே. என்னங்க வாங்க. சரி. என் தங்கமா இது? என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கா. பெரிய பொண்ணு மாதிரி தெரியல. என் தங்கச்சி அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. ஆமால. பாட்டி தாத்த வாழ்த்துற மாதிரி நீ உங்க அம்மா மாதிரி தான் இருக்கணும். அவளை மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். அவ எல்லாருக்குமே நன்மை மட்டும் செய்வா. அதே மாதிரி நீ எப்பவும் எல்லாருக்கும் நன்மை மட்டும் செய்யணும். இங்க செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும். சரிங்கப்பா. பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். முக்கியமா எல்லாரும் மேலயும் அன்பு செலுத்தணும்.
இந்த வீட்டுக்கு நீ தானே மூத்த பிள்ளை, பொறுப்பா இருக்கணும்னா சரிங்கப்பா. நாங்க இருக்கோம் உனக்கு எல்லாரும். இந்த உலகத்துல உனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டோம். உன்னை பொத்தி பொத்தி பாதுகாப்போம். ம், ஆமா. என் பிள்ளை பத்தியா தாவணி போட்டுன்னு என்ன பெரிய பிள்ளையா இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிள்ளை தெரிவானே. நல்ல கவனிக்கணும்னு யாத்தெல்லாம் கேட்டு கேட்டு கவனி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். ஏன் இங்க என்ன அழுது ஒண்ணு பயமா? இல்ல அது ஒண்ணும் இல்ல. சரி நான் வாரேன். ம், சரி பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வரேன். சரியா போயிட்டு வா. பாப்பா அப்பா வந்திருக்காங்க பாரு. அப்பா என் தங்கம், என் ராசாத்தி, என் தங்கம் நீ நல்லா இருக்கணும் தங்கம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னா சரிங்கப்பா. எனக்கு தான் உங்க அம்மா அருமை தெரியாம போயிடுச்சு. ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. பார்த்தல அம்மா எவ்வளவு பேர் புகழ் வாங்கியிருக்கானே, அதே மாதிரி நீனும் வாங்கணும். சரிங்கப்பா. அவ பேர் புகழ் வாங்கினதுக்கு காரணம் அவ காட்டுற உண்மையான பாசம் தான். பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லம்மா. சரிங்கப்பா, நானும் எல்லாத்தையும் பாசமா இருப்பேன்ப்பா. என் தங்கம், என் ராசாத்தி, என் தங்கம். சரி சரி, அழகு அழகு வா. சரி மீன் அங்க போனா? அத்தை நிறைய வேலை இருக்குன்னு போயிருக்காத்த. சரிம்மா. மீனா, இது நம்ம பிள்ளையா? என்னங்க சந்தேகம்? என் பிள்ளைன்னு எனக்கு நம்பவே முடியலப்பா. தேவதை மாதிரி இருக்கா என் பிள்ளை. ஆமா ஆமா, அவ என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கா பாரு. என் பிள்ளை தேவதை மாதிரி இருக்கா பாரு. அப்ப நான் இருக்கேன் உனக்கு, அப்ப நான் இருக்கேன். அப்ப உன்னை பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். இப்படி வாழறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். உண்மையிலே அன்னைக்கிளி நீ கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க பாரு, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவ. இங்க உன் மேல எல்லாரும் எவ்வளவு உசுரா இருக்காங்க பாத்தியா? இந்த மாதிரி கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காதம்மா. நீ அதிர்ஷ்டக்காரி. இந்த அதிர்ஷ்டத்தை நீ தக்க வச்சுக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. புத்தி உள்ளவளா இந்த குடும்பத்தை கட்டி காக்குறவளா இருக்கணும்னா சரிங்க சித்தி. இது வேணாலும் அப்பாட்ட கேட்கணும். அப்பா செய்வேன்னா? சரிங்கப்பா. சரிம்மா, நாளைக்கு பஞ்சு வைக்கிறதுக்கு இலை வேணும். தோட்டமே நான் இலை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. நான் என்ன துணைக்கு வரட்டா? புள்ளை பேரு யாரு பாப்பா? உன் பிள்ளைக்கு சத்தான பொருளா கூடி. ஒத்தையில அவளை எல்லாம் அத்துருவிலாங்க. என் புள்ள ஃபங்க்ஷனு நான் செய்யாம இருப்பேனா? நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன இரு, நானும் வரேன். ஒத்தையிடும்பா, நான் வரேன். படிச்சவன் நீ வேண்டாம். நீ இங்க கிடக்க வேலையை பாரு, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு வாழையில அறுக்க தெரியும். இரு, நானும் வரேன். சொன்னா கேள்தா, நீ வேண்டாம். அதெல்லாம் நீ அறுத்துக்கிட மாட்டேன். அதெல்லாம் அறுத்துருவேன். இரு, நான் பாப்பா பாத்துட்டு வரேன். சரி வா, வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருவியா? இரு, பாப்பா மட்டும் பாத்துட்டு வந்துட்டேன். பாப்பா தங்க புள்ள, இந்த சித்தப்பா இருக்க நிறைய படிக்கணும்னா என் தங்க பிள்ளைய நிறைய படிக்க வைக்கணும். உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் படிக்க போகணும். உனக்கு துணையா இந்த சித்தப்பா இருப்ப. தேங்க்யூ சித்தப்பா. என் பிள்ளை சாதிச்சு காட்டணும். சரிங்க சித்தப்பா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். இந்த சித்தப்பா கண்ணே பட்டிருக்கும்னு நினைக்க. சித்தப்பா கண்ணு பட்டா பரவாயில்ல, நல்லதுதான். பாரா டைமிங்க பேசுறாளே தென்மொழி. ஏன் திருமொழியாச்ச? ஐயோ மானத்தை வாங்குறாளே. நடக்கட்டும் நடக்கட்டும். என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். என் பிள்ளைக்கு எந்த கண்ணும் பற்றக்கூடாது. பாசத்தை பத்தியா பிள்ளை மேல உனக்கு? பின்ன என் பிள்ளையாச்ச அப்படித்தானே தங்கம்? ஆமாப்பா. என் தங்கம், என் அசாத்தி அழகு போல இருக்கால பாரு. பாட்டி எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா மாதிரிதான் இருக்கணும். உங்க அம்மாவால் தான் இன்னைக்கு இந்த குடும்பமே உருவாச்சுது. அம்மாக்கு எப்ப மதிப்பு கொடுக்கணும்னு தங்கம். புரியுதுப்பா. யாராச்சு? எங்க அண்ணி பெத்ததாச்ச, எங்க வயிறு அண்ணி பெத்ததாச்ச. அந்த வைரத்தை தான் இன்னும் காணல. ஏ மீனா குட்டி, அவ எங்க போனாலும் ஒரு போனை போட்டு கூப்பிடு பாக்கும். திங்காம கொல்லாம அது பாட்டுல அலையுது. ஏக்கா எப்பமா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது நீங்க தானே? அது கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியதானே? சரி பிஸியா இருக்காளே, பெற சாப்பிடுவான்னு பார்த்தா வீட்டுக்கே வரல. தமிழக்காக்கு தெரிஞ்ச ரொம்ப சத்தம் போடாத. மீனாக்கு சாப்பிடலன்னு ஒத்துட்டானு உங்களுக்கு தெரியாது. ஏமாமா அவளை போனை போட்டு வர சொல்லுங்கம்மா. நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. அடேங்கப்பா, சதீசு மாறிட்டார் போலயே. இத மீனா கிட்ட சந்தோஷப்படுவாள. ஆமாமா, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி தங்க, அப்பாக்கு வேலை இருக்கு, பேர வரேன்னு. அண்ணி பிள்ளைக்கு சாப்பிடலாம் கொடுங்க. சரியா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. அம்மா அப்பா அங்கேயே இருக்கட்டும்மா. என்னையா சொன்னேன்? அப்பா அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னேன். நமக்கே நம்ம பிள்ளைய பார்த்தோன்னா கண்ணு கலங்குது. சொந்த பேத்தி, அவங்களுக்கு எப்படி இருக்கோ? இங்கே இருக்கட்டும்மா. சரியா? சரி சொன்னா நான் பாத்துக்கிடுதேன். சரியா? சரி சாரிப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ தான் செஞ்ச தப்பு நினைச்சு உணர்ந்து
தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சுதா அப்பவே நான் மாறிட்டேன்ப்பா. நான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். தப்பும் பண்ணிட்டு கல்லஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. நீங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்தது எனக்கு தெரியாதுப்பா. பரவாயில்லையா, இவ்வளோ புரிஞ்சு அப்பான்னு கூப்பிட்டியே. அப்பா, என் வயசுக்கு அந்த நேரம் எல்லாம் நல்லதா நடக்குது. நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்க போறாங்களா? ஆமாமா, கண்டுக்காம இருங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் போல நினைச்சுக்கிறாங்க. சரிங்கப்பா, நான் வயலுக்கு போயிட்டாரேன். அம்மா, பிள்ளை பாத்துக்கிடுங்க. சரியா? அண்ணி வயலுக்கு போயிட்டாரே. சரி. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனே. அப்பமே மீனாக்குட்டி அண்ணி பொங்கல் தந்தாங்க. சாப்பிட்டாங்கக்கா. சரி, பார்த்து போ. சரிங்க அண்ணி. அன்னைக்கிலே நான் தான் சொன்னேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. இப்பதான் என் கனவு நிறைவேறிருக்கு. எங்க உங்களை தனியா வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு கிசர் வாயிலே வந்துட்டு இது போதும் எனக்கு. இதுக்கு மேல ஒரு மனைவிக்கு என்ன வேணும்? அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் மீனாதான். ஆமாத்த, அவதான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கா. அவ எங்க இருந்து கூட்டு வந்தவள? நான் எங்க கூட்டு வந்தேன், அவளாதான் வந்தா. குமார் கூட்டு வந்தாவ. குமார் செஞ்சலே உருப்படியான காரியம் அது மட்டும்தான். அது அவிலே சொல்லுவா பாத்துக்க. சரி அத்தை, நீங்களும் மாமா உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு இப்ப பசி இல்ல. நான் பெற சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிடணும். அத்தை, மாமா உட்கார வைங்க. ஏங்க, அவளை சாப்பிடாம விட மாட்டாள்வ. டயத்துக்கு சாப்பிட்டே ஆகணும். புள்ளைல எங்க இருந்தமா இருந்தீங்கலாம்? நீங்க எங்க மாமா இருந்தீங்க? தாயும் தகப்பனுமா இருந்து எங்களை அரவணைச்சு பாக்கீங்களே. இங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளும்? இனிமேல் நீங்க கண் கலங்க கூடாது மாமா, நாங்க இருக்கோம். என் தங்கங்களா சொல்லுவாங்க, புத்தியில மனைவி வீட்டை கட்டுவான்னு. நீ புத்தியில மனைவிதான். இவ்வளவு பெரிய குடும்பத்தை உருவாக்குறது முக்கியம் இல்ல, அதுல நான் எப்படி வாழ்றதுதான் முக்கியம். இவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா அனுநியமா வாழ வச்சிருக்க எல்லாம் நீதான் அன்னைக்கிலே. உண்மைதான் மாமா. முத்து மாதிரி பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கியே. ஐயா, நான் என்னங்க பெருசா பண்ணிட்டேன். விட்டு கொடுக்காத கணவன் மனைவி முன்னுதாரணமா இருக்காங்கல்ல. உங்க மருமக்க மாதிரி சிரிக்காள்வே. என் பிள்ளைகள் தானே, சரி கேட்டோம். ஏமா தங்கம், ஏன் எழுதிட்டு வர? ஏமா தங்கம்? இத தங்கம்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். யாரா சத்தி? நான் சத்தி சொல்ல வேண்டாம். என் புள்ள எதுக்கு அழுதுட்டு வருது? பாப்பா, எல்லாம் ஒன்னாதான்ப்பா. என்னாலயா? ஆமா, நீங்க பண்ண தப்புக்கு எல்லாரும் என்னையே திட்டுதாங்க. பாட்டாமி, நம்ம யாருக்கிட்டையும் சேர வேண்டாம். ஏமா யாரமா திட்டினவனியா? யாரோ திட்டினாங்க, விடுங்க. எல்லாம் உங்களாலதான். இனி அந்த விக்கி பையன் வீட்டுக்குள்ள வரட்டும், அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அவன் என்ன பண்ணா? அவன் தானே இவளுக்கு மூல காரணமே. அவன் ஒண்ணும் பண்ணலமா. ஐயா, உனக்கு நேரம் கிழமை இல்லையாடா? என்னாச்சுடி? சேமா கோத்துல இருக்கா, உன்னிதான் திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ தப்பான டைமிங் வந்துட்டேனோ? இனி அந்த விக்கி பையங்க வரட்டும், உனக்கு இருக்குது. எல்லாம் அவனால வந்தது. எல்லாரும் இப்ப என்ன திட்டுவாங்களே. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரிடா. விக்கி பயலா, மரியாதை ரொம்ப தான் இருக்குது. இனிமேல் நீங்களும் அந்த விக்கி என்கிட்ட சேரவும் கூடாது, பேசவும் கூடாது. என்ன தத்தி? அதான் பொண்ணு திரி அடிச்சால, அதான். ஐயோ, நான் மறக்க நினைச்சாலும் இங்க மறக்க விட மாட்டா உங்களுக்கு. அவனே மன்னிச்சுட்டான். இப்ப என்ன தெரியல, யாரோ திட்டினாங்களா, யாருன்னு தெரியல. நல்ல பாசமா இருந்தாங்க, இப்ப அவங்களே என்ன திட்டாங்க. இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. வீட்டுல இருக்கலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். மீனத்தைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, என் கூட பேசவே மாட்டாங்க. இங்க பாருங்கப்பா, மீனத்தை மட்டும் என்கிட்ட பேசாம போனாங்க. நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடா, நம்ம செஞ்சது பெரிய தப்புதான். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். சரி, எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அவன் நல்லவன்னு தெரிஞ்சு நம்ம கையை நீட்டிட்டோம். அவங்கிட்ட எத்தனை அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் மோதினாங்க. அவங்க கிட்ட சரிசமா சண்டை போட்டான். ஏன் இன்னும் அவனுக்கு பகை இருக்குது. ஆனா நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கவே இல்லை. கூட பிறந்த மாதிரி பாத்துக்கிட்டான். சரி, அவனுக்கு போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே. அவனா நினைச்சுதான் ஒரு அடிக்கு நம்ம தாண்டி போமா. சே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. அவன் சகஜமா தான் பேசுறான். ஆனா நமக்கு தான் வெக்கமா இருக்குது. அவன் முகத்தை பார்த்து பேசுறது கூட நமக்கு தகுதி இல்லை. கஜேந்திரனே, வாங்கம்மா, வாங்கம்மா. நீ வீட்ல மாறிட்டீங்க போல. ஆமாம்மா. விக்கி இங்க தான் நிக்கியா? இப்பதான் வந்தேன். இரு, உனக்கு தனியா வச்சிருக்கேன். செத்தே,
அதான் ஆறு அழைச்சிட்டு போயிருக்கா. யார் முகத்துல முடிச்சிட்டு வந்தேன்னு தெரியலையே. ஐயோ இந்த அக்கா முழிக்கிற மொழி தெரியலையே. லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்க போறாவ. சரிம்மா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என்ன? சரி நான் கிளம்புறேன். ஏய் ராசா, நீங்க எங்க கிளம்புறியே? நீங்க நிக்கணும். இல்லக்கா டூட்டி இருக்குது அதான். பரவாயில்ல நில்லு, உனக்கும் தேவைப்படும் நில்லு. அதானே ஆதிராவே உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கிய. என்ன உண்டு இல்லைன்னு ஆக்க போறாவ. அது என்னன்னு இருங்கண்ணே, சொல்றேன். மொத்தமா சொல்லணும்ல, சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க.